அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே, என்ஐஎஸ்எம், ஓகேவா, என்ஐஎஸ்எம் 5A சாப்டர் 9 இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. இதில் மோஸ்ட்லி ஒரு 19 to 20 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 90 to 20 கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இந்த சாப்டரோட பேர் என்னென்னா இன்வெஸ்டர் சர்வீஸ். என்னது? இன்வெஸ்டர் சர்வீஸ். ஒரு இன்வெஸ்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன சர்வீசஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த சாப்டருடைய ஹெட்டிங், ஓகேவா. இது ஆக்சுவலாக ஏன் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு இன்வெஸ்டர் இருக்கார், ரெக்கார்டிங் ஆகுதா? ஓகே. ஒரு இன்வெஸ்டர் இருக்கார் அப்படின்னா அவர் ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ண மாட்டார். அவர் 4-5 இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவார். ஒரே மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சவங்க அவங்க 4-5 இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஓகேவா. இப்போ எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ, பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படின்னு நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மியூச்சுவல் ஃபண்டில். அப்படி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் இப்போ அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் ஒன்று இருக்கும், ஓகேவா. மியூச்சுவல் ஃபண்டில் போய் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது ஓப்பனிங் ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அப்புறமேலு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை திரும்பி லிக்யூடிட்டி, அதை கேஷாக எடுக்கணும்னா அது என்ன சொல்லுவாங்க? ரிடம்ஷன்னா என்னது? ரிடம்ஷன் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்போ க்ளோஸ் பண்ணுறோமோ, எப்போ நம்மளுக்கு காசு தேவையோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதான் என்ன சொல்லுவாங்க? ரிடம்ஷன் சொல்லுவாங்க, ஓகேவா. இப்போ இடையில ஏதாவது ஒரு பணம் வாங்கணும், இடையில வந்து நம்ம திரும்பி இன்னும் யூனிட்லாம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஓகேவா. அப்போ ஸ்கீம் ரீஓப்பனிங் ஆகும். என்னவும் ஸ்கீம் ரீஓப்பனிங் ஆகும்போது நம்ம என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், என்எஃப்ஓ வரும்போது என்ன ஃபாலோ பண்ணணும், என்எஃப்ஓ க்ளோஸில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். இது எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே தனித்தனியாக வச்சுருந்ததுன்னா அவங்க வந்து இன்வெஸ்டருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். என்னடா அது, இவங்க ஒரு ப்ரொசீஜர் பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் காமனாக வச்சுக்கணும், காமனாக ஒரு சர்வீஸ் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஏஎம்எஃப்ஐ, அசோசியேஷன் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க? செபிகிட்ட சொல்லியிருக்காங்க. செபி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்வெஸ்டர் சர்வீஸ்னால் அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கணும், அவங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு யார் சொல்கிறா? செபி வந்து நம்ம எல்லாருக்குமே சொல்லுது, ஓகேவா. அப்படி இன்வெஸ்டருக்கு என்னென்ன சர்வீஸ்லாம் கிடைக்கிது அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஃபண்ட் ஆஃபர். என்னது? நியூ ஃபண்ட் ஆஃபர்னால் எப்போ வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தன்னுடைய முதல்ல ஃபண்டை சேல் பண்ணுறாங்களோ, ஃபண்டை வந்து மார்க்கெட்டில் வைக்கிறாங்களோ, மியூச்சுவல் ஃபண்டு வந்து இது என்னோடய மியூச்சுவல் ஃபண்டு, டாட்டா மியூச்சுவல் ஃபண்டு, யாருக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணுமோ அவங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு முதல்ல எப்போ மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுதோ அதை தான் வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர்னு சொல்லுவாங்க. இந்த நியூ ஃபண்ட் ஆஃபருக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க எப்படிலாம் வந்து ஒரு நியூ ஃபண்டு ஆஃபர் கொண்டு வருவாங்க, அதுக்கு முன்னாடி இவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம், ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபர் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா ஏஎம்சி என்ன பண்ணுவாங்க? ஸ்கீமை மார்க்கெட்டில் கொண்டு வருவாங்க, ஓகேவா. மார்க்கெட்டில் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு ஏஎம்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்க வந்து ஒரு என்எஃப்ஓ எடுத்துகிட்டு வரணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா இந்த ஏஎம்சியில் யார் இருப்பா? சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இருப்பார். யார்? சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார். அப்புறமேலு பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சீஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேரும் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுவாங்க, ஓகேவா. மார்க்கெட்டில் வந்து இப்போ படம்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அப்போ ஒரு விஜய் படம் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். விஜய் படம் என்னது? சரி, ஓகே, விஜய் படம் திடீர்னு ஒரு படம் எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த படத்தை வந்து நம்ம தீபாவளிக்கு எடுத்துகிட்டு வரணுமா, பொங்கலுக்கு எடுத்துகிட்டு வரணுமா, எந்த டைமில் வந்து ஒரு சம்மர் டைமில் எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன் எப்போல்லாம் மக்கள் வந்து நிறையா ஃப்ரீயாக இருப்பாங்க, இந்த படத்தை பார்க்க வருவாங்க, எப்போல்லாம் என்ஜாய் மூடில் இருப்பாங்க, இல்லை நியூ இயர் எடுத்து வரலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டை ஒன்று டிசைட் பண்ணுவாங்க. அதேமாரி இதில் சீஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர், சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இவங்க 2 சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு ஃபுல்லாக மார்க்கெட்டில் வந்து எப்போ லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமேல என்ன பண்ணுவாங்க? இவங்க ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. என்னது? ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட். இந்த ஸ்கீமில் என்னென்ன எல்லாம் கொண்டுட்டு வரலாம்,
என்னென்ன பெனிஃபிட் கொண்டு வரலாம் அப்படின்னு ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. இதை எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமேலே யார்கிட்ட கொடுப்பாங்க, இதை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. யார்? சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், சீஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர், ஏஎம்சி தான் வந்து என்ன பண்ணும், டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும். டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா ட்ரஸ்டி. யார்கிட்ட கொடுப்பாங்க? ட்ரஸ்டிகிட்ட கொடுப்பாங்க. ட்ரஸ்டி அப்புறமேலு உங்களுக்கு ட்ரஸ்டி, அப்புறம் இதில் யார் இருப்பா? போர்ட் ஆஃப் டைரக்டர். யார் இருப்பா? போர்ட் ஆஃப் டைரக்டர். ட்ரஸ்டி இல்லை, போர்ட் ஆஃப் டைரக்டர் இவங்கள்ட்ட வந்து கொடுப்பாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர். ட்ரஸ்டினா ட்ரஸ்டி இருப்பாங்க. அப்படி ட்ரஸ்டி இல்லைன்னா அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர். அப்படின்னா யார் போர்ட் ஆஃப் டைரக்டர்னா ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் ட்ரஸ்டியாக வேலை பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம படிச்சிருக்கோம். அந்த போர்ட் ஆஃப் டைரக்டரில் யாராவது ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. ஓகேவா? இதில் போர்ட் ஆஃப் டைரக்டர்னால 4 பேர் இருப்பாங்க. ட்ரஸ்டீஸ்னால எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேர் இருப்பாங்க. இவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க, கொடுத்து இதான் என் ஸ்கீம் லெட்டர் டாக்குமெண்ட்டு, இதில் ஏதாவது அமெண்ட்மெண்ட் இருக்கா என்னென்னு படித்து பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்பான்சர் தான் மியூச்சுவல் ஃபண்டை எடுத்துகிட்டு வர்றாரு. இப்போ ஸ்பான்சர் தான் இன்வெஸ்டர். யார்? ஸ்பான்சர் தான் வந்து அந்த கம்பெனியோட உரிமையாளர். நான் தான் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்து வரேன்னு. அதுக்கப்புறமேலே யார் இருப்பாங்க? ட்ரஸ்டி இருப்பாங்க. அதுக்கப்புறமேலே யார் இருப்பாங்க? அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கும். இவர் தான் முதல்ல சொல்லுவார். யார்? இவர் தான் சொல்லுவார். ஸ்பான்சர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ஓப்பன் பண்ணணும்ப்பா, நீ எதை தேர்ந்தெடுக்கணும்னு ட்ரஸ்ட்டியை சொல்லுவார். ட்ரஸ்ட்டி யாரும் சொல்லுவார், நல்ல அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தேர்ந்தெடுப்பார். அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இருப்பார், இன்னொன்று சீஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் மார்க்கெட்டோட சுச்சுவேஷனை ஸ்டடி பண்ணி எதே மாதிரி இவர் எந்த மாதிரி ஸ்கீம்லாம் சொன்னாரோ அதே மாதிரி இவர் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி, யார்? அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ப்ரிப்பேர் பண்ணி, ட்ரஸ்ட்டி தான் சொல்லியிருப்பார் எப்படி டாக்குமெண்ட் செய்யணும் அப்படின்ட்டு. அதேமாரி ஸ்கீமை வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறமேலே யார்கிட்ட கொடுப்பாங்க? ட்ரஸ்ட்டிகிட்ட கொடுப்பாங்க. ட்ரஸ்ட்டி வந்து ஸ்பான்சர்கிட்ட எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஷன் பண்ணிவிட்டு, ஓகேப்பா ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது, இதை வந்து இப்போ மார்க்கெட்டில் நம்ம லான்ச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ட்ரஸ்ட்டிகிட்ட அப்ரூவ் வாங்கினதுக்கு அப்புறமேலே அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி டாக்குமெண்ட்டை ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ப்ரிப்பேர் பண்ணி ட்ரஸ்ட்டிகிட்ட கொடுக்குறாங்க. ட்ரஸ்ட்டி அதை பார்த்துட்டு ஓகே சரி அப்படின்னு சொன்னோடனே இது என்ன பண்ணுவாங்க, செபிகிட்ட கொடுத்துருவாங்க. எங்கே கொடுத்துருவாங்க? செபிகிட்ட கொடுத்துருவாங்க. செபி இதை வந்து அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம். செபி என்ன பண்ணுது? அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம். இவங்க வந்து கரெக்டாக இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறது மட்டும்தான் செபியோட வேலை. செபி என்ன பண்ணாது, இதில் எந்த ஒரு கரெக்ஷனுமே பண்ணாது. ஓகேவா? செபி ஒன்லி என்ன பண்ணும், அப்சர்வேஷன் தான் பண்ணும். இவங்க கரெக்டாக வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா என்ன அப்படின்ட்டு. இப்போ நியூ ஃபண்ட் ஆஃபர் கொண்டு வரும்போது இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்எஃப்ஓ ஓப்பன் டேட். என்எஃப்ஓ ஓப்பன் டேட் எப்போ? என்எஃப்ஓ ஓப்பன் டேட்னா ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபர் கொண்டு வராங்கன்னா இது வந்து ஒரு யூனிட்ப்பா, ஏயுஎம்னு சொல்லுவோமா, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஃபுல்லாக ஒரு இது மியூச்சுவல் ஃபண்டு. இதை வந்து முதல்ல மக்களுக்கு முன்னாடி ஓகே நான் நியூ ஃபண்ட் ஆஃபர் வந்து கொண்டு வந்திருக்கேன், யார் வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் ஓகேவா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி முன்னாடி வைப்பாங்க. அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபர் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, விளம்பரம் படுத்துவாங்க. விளம்பரம் யார் மூலியம் படுத்துவாங்க? உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டரு அதேமாரி ஏஜென்ட்ஸு, புரோக்கரு, இவங்க மூலமாக என்ன பண்ணுவாங்க, பேம்ப்ளெட் அடித்து எப்போ நியூ ஃபண்ட் ஆஃபர் ஒன்று வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்று வந்து வருது, அந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் அதில் என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து மக்கள் வரலையும், யார் வரலையும், மக்கள் வரலையும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட வேலை தான் இது, மக்கள் வரலையும் கொண்டு போய் சேர்க்கணும். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட்டரு, புரோக்கரு எது வேணால் சொல்லுங்கள். ஓகேவா? இதில் மக்கள் வழியாக இல்லை மீடியா வழியாக இல்லை பேங்க்கில் கொண்டு போய் பேம்ப்ளெட் அடித்து கொடுத்து பேங்க்கில் சொல்லுவோம் இதேமாரி மியூச்சுவல் ஃபண்ட் வருது, யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் வரலையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேல் நியூ ஃபண்டை மார்க்கெட்டில் கொண்டு வர்றது. அதான் இப்போ என்ன பண்ணுவாங்க, நியூ ஃபண்ட் ஆஃபர் கொண்டு வரும்போது ஒரு யூனிட் 10 ரூபா அப்படின்னு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்கும், ஒரு யூனிட்டு 10 ரூபான்னு வச்சுருப்பாங்க. சப்போஸ் வந்து அதில் என்ன பண்ணுவோம், ஓப்பன் டேட் இருக்கும், க்ளோஸ் டேட் இருக்கும். என்எஃப்ஓ என்றைக்கு ஓப்பன் ஆகுது, சப்போஸ் 1/1/2023 அன்றைக்கி வந்து என்ன ஆகுது, என்எஃப்ஓ ஓப்பன் டேட்டு. என்எஃப்ஓ க்ளோஸ் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30/1/2023 இதான் வந்து க்ளோஸ் டேட்டு. என்எஃப்ஓ ஓப்பன் டேட்டு இது, என்எஃப்ஓ க்ளோஸ் டேட்டு இது. என்எஃப்ஓ ஓப்பன் டேட்டில் வந்து இந்த 10 ரூபா நம்ம யூனிட் ஆரம்பிக்குது, இதுலேருந்து க்ளோஸ் டேட் வரலையும் சேம் ப்ரைஸாக தான் இருக்கும். ஒரு யூனிட் 10 ரூபான்னா 10 ரூபா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா என்எஃப்ஓ ரீஓப்பனிங் டேட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. என்னது? என்எஃப்ஓ ரீஓப்பனிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்எஃப்ஓ ரீஓப்பனிங் டேட் அப்படின்னா
இப்போ வந்து இது ஒரு வருஷத்துக்காக போடுறாங்க. இப்போ 1/1/23 1/1/2023 அன்னைக்கு இது ஓப்பனு. இது க்ளோஸ் எப்போ? இந்த ஸ்கீமு 30/1/2023. இதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், யார் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த என்எஃப்ஓ மெச்சூரிட்டி எப்போ ஆகும்? இந்த என்எஃப்ஓ மெச்சூரிட்டி எப்போ ஆகும்னா 31/12/2023 இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து இது மெச்சூரிட்டி ஆகும். இப்போ இடையில பார்த்தீங்கன்னா 6 மாதம் கழிச்சு, இல்லை 5 மாதம் கழிச்சு, 4 மாதம் கழிச்சு, அது அவங்களோட விருப்பம். ஸ்கீம் ரீஓப்பனிங் டேட்டுன்னு வைப்பாங்க. ஓகேவா? இப்போ பார்த்துங்களேன், இப்போ 1 ஏப்ரல் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 ஏப்ரல் 2023 வந்து ஸ்கீம் ரீஓப்பனிங் டேட்டு அப்படின்னு வச்சா, இந்த ஸ்கீம் ரீஓப்பனிங் டேட்டில் யார் வேணுனாலும், சப்போஸ் ஒருத்தவங்க ஃபண்ட் வாங்கியிருக்காங்க, 100 யூனிட் வாங்கியிருக்காங்க, இந்த 100 யூனிட்டை சேல் பண்ணணும், ரிடம்ஷன் பண்ணணுன்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டேட்டில் ரிடம்ஷன் பண்ணிக்கலாம். அதுபோல் யாராவது ஒருத்தவங்க இந்த ஸ்கீம் நல்லா போயிட்டுருக்குப்பா, நான் ஒரு 200 யூனிட் வாங்கணும் அப்படின்னா, இதேமாரி அது எல்லாமே விற்றுட்டாங்க. விற்கும்போது ஒரு 200 யூனிட் சேலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 200 யூனிட் யாருக்காவது நம்ம கொடுக்கலாம். யாராவது வந்து கேட்குறாங்க, இப்போ எனக்கு நான் 200 யூனிட் வாங்கிக்கிறேன் அப்படின்னா 200 யூனிட் வாங்கவும் செய்யலாம், 200 யூனிட் விற்கவும் செய்யலாம். ஓகேவா? இதுதான் ஸ்கீம் ரீஓப்பனிங் டேட். வந்து இடையில ஒரு டயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டயத்துக்குள்ளே யாரெல்லாம் இந்த ஃபண்டில், மியூச்சுவல் ஃபண்டில் சரியானதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் கண்டினியூ பண்ணிக்கலாம். சப்போஸ் யாராவது வேணாம் நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொன்னால் வெளில போய்க்கலாம். இல்லை வேறு ஏதாவது நியூ இன்வெஸ்ட் வந்து நான் ஓகே இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா வந்து சேர்ந்துக்கலாம். அதான் ஸ்கீம் ரீஓப்பனிங் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ ஃபண்ட் ஆஃபர் ப்ரைஸ். நியூ ஃபண்ட் ஆஃபர் ப்ரைஸ்னு என்ன? இப்போ ஸ்கீம் லான்ச் ஆகும்போது ஒரு யூனிட் 10 ரூபான்னு விற்கிறாங்களே, இது ஒரு ஸ்கீம் ஓப்பன் ஆகும்போது ஒரு யூனிட் எவ்வளோ விற்கிறாங்க? 10 ரூபான்னு விற்கிறாங்க. இப்போ எப்போ வாங்கியிருக்காங்க இவங்க? நான் சொன்ன 1/1/2023 அப்போ இவங்க 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கியிருக்காரு, ஒரு யூனிட் வந்து வாங்கியிருக்காரு. இப்போ சப்போஸ் வந்து ரீஓப்பனிங் டேட் எப்போ? 1 ஏப்ரல் 2023 வந்து என்னது? ரீஓப்பனிங் டேட். இப்போ வந்து இதோட நேவ் வேல்யூ எவ்வளோ? இது வந்து ஓப்பனிங் வந்து எவ்வளோ? 10 ரூபா தான். இதோட நேவ் வேல்யூ, நெட் அசெட் வேல்யூ வந்து இப்போ ஏப்ரல் மாதம் 13 ரூபா வந்துச்சு. எவ்வளோ வந்துச்சு? 13 ரூபா வந்துச்சு. 10 ரூபாய்க்கு ஆரம்பிச்சது 13 ரூபாய்க்கு வந்துச்சு. இப்போதைக்கு ஏன்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இந்த ஸ்கீமில் நான் சேர்ந்தப்பா, ஆனால் எனக்கு இப்போ திடீர்னு பணம் தேவைப்படுது. இவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு 1000 யூனிட் வாங்கியிருக்காரு. 1000 × 10 எவ்வளோ? 10,000 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காரு. இவருக்கு திடீர்னு ஒரு கஷ்டங்க ஏப்ரல் மாதம். இவர் வந்து நான் இந்த மியூச்சுவல் ஃபண்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போகும்போது இவர் என்ன பண்ணுவார்? 1000 × 13. இப்போ இவருக்கு எவ்வளோ கிடைக்கும்? 13,000 கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? 13,000 இவருக்கு வந்து பணம் கிடைக்கும். ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும், 13,000. ஏன்னா இதான் நேவ் வேல்யூ. அப்போ ஆன்கோயிங் ப்ரைஸ். அப்போ என்ன ப்ரைஸ் ஆன்கோயிங் போயிட்டுருக்கோ அதே தான் இவருக்கு ரிடம்ஷன் கிடைக்கும். ஓகேவா? இப்போ சப்போஸ் யாராவது ஒருத்தவர், இப்போ பிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, எப்போ அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்று வந்துச்சு இப்போ ஜனவரியில், இது நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது, நம்ம இதோட ரீஓப்பனிங் டேட்டில் யாராவது நம்ம சேல் பண்ணால் நம்ம இதை வாங்கிப்போம் அப்படின்னு யார் திங்க் பண்ணுறா? பி வந்து திங்க் பண்ணுறாரு. ஓகேவா? அப்போ வந்து என்ன பண்ணுவார், இவர் இந்த 1000 யூனிட்டை வாங்கிப்பார். 1000 யூனிட் என்ன விலைக்கு வாங்கிப்பார்? ஏ என்ன விலைக்கு விற்கிறார்? அப்போ நேவ் வேல்யூ எவ்வளோ இருக்குது? 3 ரூபாய்க்கு 13 ரூபா ஒரு யூனிட்டோட வேல்யூ. அப்படின்னா இவர் 13 ரூபா கொடுத்து 13,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவார்? இவர் வாங்கிப்பார். பிக்கு வந்து 10 ரூபா ரேட்டில் கிடைக்காது. பிக்கு எவ்வளோ கிடைக்காது? 10 ரூபா ரேட்டில் கிடைக்காது. ஆன்கோயிங் ப்ரைஸ் அப்படின்னா அன்னைய மார்க்கெட் சுச்சுவேஷனில் என்ன ப்ரைஸ் விற்கிதோ அந்த ரேட் தான் வந்து ஆன்கோயிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? நம்ம இப்போ என்ன ப்ராசஸ் பார்த்தோம். இந்த ப்ராசஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஒரு ஸ்கீமை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அசெட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட டிசைட் பண்ணுவாங்க இதை மார்க்கெட்டில் எப்போ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேல் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், சீஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர் 2 பேரும் சேர்ந்து ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டை வந்து ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி ட்ரஸ்டீட் அப்ரூவ் பண்ணுவாங்க. ட்ரஸ்டீட் அப்ரூவ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொண்டு போய் செபிகிட்ட கொடுப்பாங்க. செபி வந்து அதை அப்சர்வேஷன் வச்சுக்கும். அதுக்கப்புறமேல என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டு, ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, இங்கே எடுத்து அங்கே உள்ள ஒரு உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை வந்து ஏதோ பேங்க் வழியாவோ இல்லை ஏஜென்ட் வழியாவோ கொண்டு போய் மக்கள் வரலையும் சேர்ப்பாங்க.
அதுக்கப்புறமேல் என்றைக்கு நியூ ஃபண்ட் ஆஃபர் டேட் வருதோ அன்றைக்கி வந்து ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஓப்பன் டேட்னா என்னென்னா என்றைக்கு தான் முதல்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அப்போ எங்கள்கிட்ட யார் வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஓப்பன் டேட்டு. க்ளோஸ் டேட் என்னென்னா ஒரு பர்டிகுலர் டேட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரையும் யார் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து க்ளோஸ் டேட். ஓப்பன் டேட் வந்து 1 இருக்கும், க்ளோஸ் டேட் வந்து 30 இருக்கும். மெச்சூரிட்டி டேட்னால் அது எவ்வளோ நாள் வரலையும் எவ்வளோ நாள் கழிச்சு இது வந்து மெச்சூரிட்டி ஆகிடும் அப்படின்னா எவ்வளோ நாள் கழிச்சு இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ 1 ஜனவரியிலேருந்து 31 டிசம்பர் வரலையும் தான் ஒரு 12 மாதம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் போனால் இதான் 31 தான் வந்து மெச்சூரிட்டி டேட்டு. இது இடையில் என்ன பண்ணுவாங்க, ரீஓப்பனிங் டேட்டுன்னு ஒன்று வைப்பாங்க. ரீஓப்பனிங் டேட்னால் அப்போ யார் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் இதுலேருந்து வெளில வந்துக்கலாம். அதான் வந்து ரீஓப்பனிங் டேட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர்னால் என்றைக்கு நான் நியூ ஃபண்ட் ஆஃபர் பண்ணுறாங்களோ அன்றைக்கி உள்ள பணம் தான் நியூ ஃபண்ட் ஆஃபர் ப்ரைஸு. ஆன்கோயிங் ஆஃபர் ப்ரைஸ்னால் ரீஓப்பனிங் ஸ்கீம் இடையில எப்போ வருதோ அப்போ உள்ள வேல்யூ நான் சொல்ல பார்த்தீங்களா, அதான் வந்து என்னது ஆன்கோயிங் ஆஃபர் ப்ரைஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அலாட்மெண்ட் ஆஃப் யூனிட் டு தி இன்வெஸ்டர். ஃபஸ்ட்டு என்எஃப்ஓவில் அதான் சொன்னால் நியூ ஃபண்ட் ஆஃபர் எப்போ பண்ணியிருக்காங்களோ அப்போ வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ வேல்யூ 10 ரூபா ஒரு யூனிட்டு. ஆன்கோயிங் ஆஃபர் என்னது, இடையில எப்போ ரீஓப்பனிங் பண்ணுறாங்களோ அப்போ வந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, யார் வெளில போவாங்களோ அப்போ உள்ள வேல்யூ தான் என்னது வேல்யூ தான் ஆன்கோயிங் ஆஃபர் ப்ரைஸ். ரைட் இஷ்யூன்னா என்னது, ரைட் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து இங்கே ஒரு ஸ்பான்சர் வந்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆதித்யா பிர்லான்னு வச்சுக்கோங்களேன், பிர்லா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பிர்லா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இப்போ நீங்களே பாருங்களேன். இப்போ என்ன அப்படின்னா நான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்ல பார்த்துக்கோங்க. இப்போ பொன்னியின் செல்வன் படம் வந்திருக்குப்பா. பொன்னியின் செல்வன் நான் பார்க்கல, யாரும் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. பொன்னியின் செல்வன் பார்ட் 1 படம் வந்திருக்கு. இப்போ ஒரு தேட்டர் இருக்குதுப்பா. இந்த தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி 500 பேருக்கு. எத்தனைக்கு பேர் தேட்டருக்கு கெப்பாசிட்டி எவ்வளோ, இது வந்து தேட்ரு, இதில் வந்து 500 கெப்பாசிட்டி. ஓகேவா. ஓகே, 500 பேர் தான் படம் பார்க்க முடியும், ஒரே நாள் மட்டும்தான் பார்க்க முடியும்னு வச்சோங்களேன். டோட்டலாக ஒரே நாள் மட்டும்தான் பார்க்க முடியும். இல்லை ஒரு 6 நாள் தான் பார்க்க முடியும்னா 6 நாள் பார்க்கலாம் அப்படின்னு எவ்வளோ வரும், டோட்டலாக 3000 பேர் தான் பார்க்கலாம். அதுக்கப்புறமேல என்ன பண்ணுவாங்க, இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் ஓடாது. இப்போ பொன்னியின் செல்வன் 3000 பேர் பார்த்துட்டாங்கப்பா. இப்போ பொன்னியின் செல்வன் 2 எடுக்கிறாங்க. என்னது, பொன்னியின் செல்வன் பார்ட் 2 எடுக்கிறாங்க. பார்ட் 2 எடுக்கும்போது பார்ட் 1 நல்லா இருந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ பொன்னியின் செல்வன் படம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு 6000 பேர் 7000 பேர் என்ன பண்ணாங்க, இப்போ பொன்னியின் செல்வன் 2 நம்ம பார்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இவர் சப்போஸ் இப்போ 2வது படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு, ஆனால் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, நம்மள்ட்ட 3000 பேர் மட்டும்தான் பார்க்கலாம். எத்தனை பேர் பார்க்கலாம், 3000 பேர் மட்டும்தான் பார்க்கலாம். இவங்க யாருக்கு ப்ரியாரிட்டி, யாருக்கு முன்னுரிமை, ப்ரியாரிட்டி என்னது முன்னுரிமை, யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னா யாரெல்லாம் பொன்னியின் செல்வன் 1 பார்த்தீங்களோ அவங்களுக்கு தான்ப்பா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இந்த 3000 பேர் தான் திரும்பி பார்க்கலாம், அதுக்கப்புறமேல தான் இந்த 4000 பேர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே. ஏன்னா இந்த 3000 பேர் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தாங்க, இவங்க தான் செகண்ட் பார்ட்டியும் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். சப்போஸ் இந்த 3000 பேரில் 2500 பேர் தான் பார்க்க 3000 பேரில் 3000 பேரும் பார்க்க விரும்புகிறாங்கன்னா இந்த 3000 பேருக்கும் தான் டிக்கெட் கொடுப்பாங்க பொன்னியின் செல்வன் 2க்கு. மீது இந்த புதுசாக வர 4000 பேருக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் என்னென்னா இந்த 3000க்கு பதிலாக இதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு 2000 பேர், நாங்கள் 2000 பேர் பார்த்தா 2000 பேர் தான் பார்க்குறோம், 1000 பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த 2000 ப்ளஸ் இதுலேருந்து நியூ கேண்டிடேட் ஒரு 1000 பேர் எடுத்துப்பாங்க. எத்தனை பேர் எடுத்துப்பாங்க, 1000 பேர் எடுத்துப்பாங்க. டோட்டல் வந்து என்னது 3000 பேர். ஓகேவா. அதே போல் இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தொடங்குறாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு தொடங்குறாங்க, நியூ ஃபண்ட் ஆஃபர் கொண்டு வருது. ஓகே, இப்போ வந்து ஆதித்யா பிர்லான்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, மியூச்சுவல் ஃபண்டை கொண்டு வர்றாரு. மியூச்சுவல் ஃபண்டு ஒன்று ஸ்கீமு நல்லா கொண்டு வந்துட்டார், இது நல்லா போயிட்டுருக்கு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு 2 ஆரம்பிக்கிறாரு. இதில் ஓப்பன் டேட்டு க்ளோஸ் டேட் எல்லாம் முடிஞ்சிச்சு. இதில் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லி எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா போயிட்டுருக்கு. இவர் இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டு கொண்டு வராரு. அப்போனா எப்போ ஒன்று நல்லா ஓடிட்டுருக்கு, இப்போ 2ல் என்ன பண்ணலாம் அப்படின்னா யாராவது முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, முதல் ஸ்கீமில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் என்ன பண்ணலாம், 2வது ஸ்கீமில் வந்து இப்போ முதல்ல வந்து ஒரு 3000 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3000 பேர் வேணும்னா ரைட் இஷ்யூ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், ஏற்கனவே வாங்கியிருந்த கஸ்டமருக்கு மட்டும் திரும்பி விற்கிறாரு மியூச்சுவல் ஃபண்டை. ஓகேவா. இப்போ திரும்பி ரைட் இஷ்யூ என்ன பண்ணுவாங்க,
நான் 2வது மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்கேன்ப்பா, யாரெல்லாம் முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 2900 பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு ஒத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில் எத்தனை பேர்? 3000 பேர் இருக்காங்க. அதில் 2900 பேர்னா 2900 பேர் வந்து ரைட் இஷ்யூ, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ரைட்ஸு இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. 2900 பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 100 பேர் இன்னும் வேணும். எத்தனை வேணும்? 100 பேர் வேணும். இது வேணால் யாராவது நியூ கஸ்டமர் வந்தாங்கன்னா இதில் வந்து ஆட் ஆகிக்கலாம். அதான் ரைட் இஷ்யூ. ரைட் இஷ்யூன்னா என்ன அப்படின்னா, ஏற்கனவே யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வேறு ஸ்கீமு கொடுக்குறேன், நீ வந்து வேணால் என்னோடய மியூச்சுவல் ஃபண்டில் இல்லை, உங்களுக்கு தான் முதல் முன்னுரிமை கிடைக்கும், வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் ரைட் இஷ்யூ அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போனஸ் இஷ்யூ. போனஸ் இஷ்யூன்னா என்னென்னா, இப்போ ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்காரு. இவர் எப்போ ஆரம்பித்தார்னா 1 ஜனவரி 2023 ஆரம்பிச்சிருக்காரு. ஓகேவா? இது எத்தனை மாதம்? 12 மாதம் போயிட்டே இருக்கும். எதுவாலையும் 31 டிசம்பர் 2023 வரையும் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பிப்ரவரி மாதம், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இத்தனை மாதம் இருக்குது. இத்தனை மாதம் இருக்க உடனே இப்போ ஃபஸ்ட்டில் யூனிட் எவ்வளோ வாங்கியிருப்பாங்க? 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அந்த யூனிட் வந்து இங்கே 11 ரூபாய் வந்துச்சு, இப்போ 12 ரூபாய் வந்துச்சு, இப்போ 13, 14, 15, 16, 19, 23, 25, 27, 29 இப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா? நான் சும்மா ஒன்று கால்குலேஷனை போட்டிருக்கேன். இப்படி இப்போ போனஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னா, சப்போஸ் வந்து நேம் வேல்யூ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் இல்லை ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கினது எவ்வளோ வந்துச்சு? 15 ரூபாய்க்கு வந்துச்சு. நேவ் வேல்யூ, நெட் அசெட் வேல்யூ எவ்வளோ வந்துச்சு? 15 ரூபா. ஒரு யூனிட் சப்போஸ் வந்து 10 ரூபாய்க்கு இருந்தது, நீங்கள் 1000 யூனிட் வாங்கினீங்கன்னா இப்போ 10,000 ரூபாய் இருந்தது. எவ்வளோ இருந்துச்சு? 10,000 ரூபாய் இருந்தது. உங்களுக்கு ஜூன் மாதம் எவ்வளோ வந்துச்சு? ஜூன் மாதம் 15 ரூபா. அப்படின்னா 1000 × 15 15,000 வந்துடுச்சு. எவ்வளோ வந்துடுச்சு? 15,000 வந்துச்சு. இப்போ கம்பெனி போனஸ் கொடுக்க விரும்புது அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 4 ரூபா போனஸ் கொடுக்குறேன். எவ்வளோ கொடுக்குறேன்? ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபா நான் போனஸாக கொடுக்குறேன். அப்படின்னா இப்போ 1000 யூனிட் யாராவது வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஜூன் மாதம் எவ்வளோ பண்ணுவாங்க? 1000 × 4 4000 ரூபா வந்து போனஸ் கொடுத்துருவாங்க. 4000 ரூபா போனஸ் கொடுத்துருவாங்க. இப்படி போனஸ் கொடுக்கும்போது இந்த நேம் வேல்யூ 15 ரூபா இருக்குது பார்த்தீங்களா? ஏற்கனவே தான் ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபா கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே நேம் வேல்யூ எவ்வளோ இருக்குது? 15 ரூபா இருக்குது. ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆனால் ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபா வந்து போனஸ் கொடுக்குறேங்கிறாரு. அப்போனா இந்த நேம் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? இது 15 ரூபாயே இருக்காது. இதையும் கம்மி பண்ணிப்பாங்க. சப்போஸ் நேம் வேல்யூ என்ன கொண்டு வந்துடுவாங்க? 12 ரூபாய் கொண்டு வந்துடுவாங்க. எவ்வளோ கொண்டு வந்துடுவாங்க? 12 ரூபா. அப்போனா இவருக்கு பெனிஃபிட் எவ்வளோ கிடைக்கிது? 4 யூனிட் வந்து 4 ரூபா வந்து இங்கே கிடச்சிச்சு, இங்கே ஒரு 2 ரூபா 6 ரூபா. ஓகேவா? இங்கே 5 ரூபா 15 ரூபா தான் கிடச்சிருக்கணும். ஆனால் இவருக்கு எவ்வளோ கிடைக்குது? 16 ரூபா கிடைக்குது. இதேமாரி போனஸ் இஷ்யூ பண்ணும்போது நம்மளுக்கு போனஸ் கிடைக்கும். போனஸ் எப்படி? நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். எப்படி போகும்? நம்ம பேங்க்கு அக்கௌண்ட்டுக்கு போயிடும் போனஸு. சப்போஸ் இப்போ போனஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக நினைப்பு வச்சுக்கோங்க, எப்பயாவது ஒரு கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி உங்களுக்கு போனஸ் இஷ்யூ பண்ணும்போது நேவ் வேல்யூ ஆட்டோமேட்டிக் டவுன் ஆகிடும். நேவ் வேல்யூ என்ன பண்ணிடும்? ஆட்டோமேட்டிக் டவுன் ஆகிடும். ஏன்னா இதுலேருந்து தான் கொஞ்சம் பார்ட் ஆஃப் அமௌண்ட்டு உங்களுக்கு இங்கே கொடுத்துட்டாங்களே, 4 ரூபா கொடுத்தாங்கன்னா இப்போ நெட் அசெட் வேல்யூ 12 ரூபா இருக்குது. அப்படின்னா 3 ரூபா கம்மி ஆயிடுச்சு. எவ்வளோ கம்மி ஆயிடுச்சு? 3 ரூபா வந்து கம்மி ஆயிடுச்சு. ஓகேவா? நல்லா நினைப்பச்சவங்க கொஸ்டின் கேட்பாங்க, எப்போல்லாம் வந்து போனஸ் இஷ்யூ ஆகுதோ அப்போது வந்து நெட் அசெட் வேல்யூ ஆட்டோமேட்டிக் கம்மி ஆகிடும். ஓகேவா? இதான் வந்து போனஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்எஃப்ஓங்கிறது என்னது? நியூ ஃபண்ட் ஆஃபர். எப்போ தான் ஓப்பன் பண்ணுறோமோ மியூச்சுவல் ஃபண்டு அப்போ கொடுக்குற யூனிட்டோட ப்ரைஸ் வந்து 10 ரூபான்னா அதான் நியூ ஃபண்ட் ஆஃபரு. ஆன்கோயிங் ஆஃபர் அப்படின்னா நீங்கள் பாதியில் ரிடம்ஷன் பண்ணும்போது சப்போஸ் ஜூன் மாதம் இதை வாங்க விற்க விரும்புகிறீங்கன்னா அன்னைய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டோட யூனிட் 15 ரூபா அப்படின்னா அதான் ஆன்கோயிங் ஆஃபர்னு சொல்லுவாங்க. ரைட் இஷ்யூன்னா ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்டு வாங்கினவங்களுக்கு வேறு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை அறிமுகப்படுத்தி அதில் யாரெல்லாம் முன்னாடி இருந்தாங்களோ அவங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அவங்க யாரும் ஃபில் ஆகாத பட்சத்தில் வேறு யாராவது புது கஸ்டமர் ஒரு 10-20 பேர் 30 பேர் வந்தாங்கன்னா அவங்களையும் சேர்த்துக்கிறது வந்து ரைட் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. போனஸ் இஷ்யூ அப்படின்னா அசெட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து போனஸ் இஷ்யூ பண்ணும். போனஸ் இஷ்யூ பண்ணும்போது ஆக்சுவலாக அந்த போனஸோட அமௌண்ட்டு நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்துடும். ஆனால் நெட் அசெட் வேல்யூ கண்டிப்பாக என்ன பண்ணும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இது வரையும் ஏதாவது ஒரு டவுட்?
ஓகே, போனதில் நம்ம பார்த்துருப்போம். எப்படின்னா ஒன்று வந்து ஓப்பன் எண்டட் ஸ்கீம், இன்னொன்று பார்த்திங்கன்னா க்ளோஸ் எண்டட் ஸ்கீம். ஓகேவா? இன்னொரு என்ன ஸ்கீம் பார்த்துருப்போம் அப்படின்னா உங்களுக்கு ரீஓப்பனிங் டேட்டு இன்டர்வல் ஸ்கீம்னு இது பார்த்துருப்போம். இன்டர்வல் ஸ்கீம். ஓகேவா? இன்டர்வல் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஓப்பன் எண்டட் ஸ்கீமில் என்னென்னா எப்போ வேணால் ஒரு இன்வெஸ்டர் வந்துக்கலாம், எப்போ வேணால் போய்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். க்ளோஸ் எண்டட் ஸ்கீம் அப்படின்னா பார்த்துக்கோங்க, இதில் ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் ஒன்று வரதுக்கு சான்ஸ் இருக்குது. க்ளோஸ் எண்டட் ஸ்கீம் அப்படின்னா, க்ளோஸ் எண்டட் ஸ்கீம்னால் இப்போ ஒரு இன்வெஸ்டர் ஏ இருக்கார். இது வந்து இன்வெஸ்டர் ஏ. இவர் வந்து க்ளோஸ் எண்டட் ஸ்கீமில் சேர்றார். ஓப்பன் எண்டட் ஸ்கீம்னால் எப்போ வேணாலும் வந்துக்கலாம், எப்போ வேணாலும் விற்றுக்கலாம், எப்போ வேணாலும் அதுலேருந்து மாறிக்கலாம், இல்லை எப்போ வேணாலும் நம்மளோட யூனிட்டை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்து ஓப்பன் எண்டட் ஸ்கீமு. க்ளோஸ் எண்டட் ஸ்கீம்னா இப்போ 1/1/2023 அன்னைக்கு சப்போஸ் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இதோட மெச்சூரிட்டி டேட், க்ளோஸ் ஆகிற டேட் எவ்வளவு? 1/1/2024 வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷம். இதை வந்து க்ளோசிங் டேட்டு. இது வரையிலையும் யாருமே ஒரு தடவை இவங்க மியூச்சுவல் ஃபண்டை வாங்கிட்டாங்க, 1000 யூனிட் வாங்கிட்டாங்க அப்படின்னா இப்போ இடையில ஜூனில் போயிட்டு நான் இதை 1000 யூனிட்டை விற்கிறேன் அப்படின்னா விற்கவே முடியாது. இதுதான் க்ளோஸ் எண்டட் ஸ்கீமு. இதில் மெச்சூரிட்டி பீரியட் ஃபிக்ஸாக இருக்கும், லாக்இன் பீரியட் இருக்கும். 1/1/2023 வாங்கினா எப்போ விற்கலாம் அப்படின்னா 1/1/2024 தான் விற்கலாம். ஓகேப்பா? இவர் அப்போ தான் விற்கலாம். ஆனால் தலை போகிற காரியம் வந்துருச்சு, இவருக்கு இதை விற்றே தான் ஆகணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவருக்கு. அப்படின்னா இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கே போய் விற்கலாம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இதை விற்கவோ வாங்கவோ செய்யலாம். ஓகேவா? நேராக எங்கே போகணும்? ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் தான் இவர் என்ன பண்ணணும், இதை விற்கலாம், இதை வந்து வாங்கலாம். ஓகேவா? யாராவது ஒருத்தவங்க இந்தமாரி க்ளோஸ் எண்டட் ஸ்கீமில் விற்கணுன்னா டேரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இதை சேல் பண்ணிக்கலாம். யாராவது ஒருத்தவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இதை வந்து வாங்கிக்கலாம். இதான் வந்து க்ளோஸ் எண்டட் ஸ்கீமில் கண்டிப்பாக நினைப்பு வச்சுக்க வேண்டியது. ஓகே, இப்போ சப்போஸ் வந்து என்னென்னா ஒருத்தர் இப்போ நான் சொன்ன ஜூனில் வந்து விற்கலாம் அப்படின்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்கிறேன், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு என்ன பண்ணலாம், இவர் வாங்கலாம், அடுத்தவங்க யாரும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் விற்றுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஎல்எஸ்எஸ்ன்னு படிச்சிருப்போம், ஈக்விட்டி லிங்க்டு செக்யூரிட்டி ஸ்கீம். இந்த ஸ்கீமை விட்டுட்டு பாக்கி எல்லா ஸ்கீம்லேயும் இப்போ ஒரு என்எஃப்ஓ வருதுன்னா என்எஃப்ஓ ஓப்பனிங் டேட்டு அண்டு க்ளோசிங் டேட், ஓப்பனிங் அண்டு க்ளோசிங் டேட்டுக்கு இடையில் எவ்வளோ மினிமம் 15 டேஸாவது டைம் இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 15 டேஸாவது டைம் இருக்கும். சரி, ஓகே சார், இப்போ ஒரு என்எஃப்ஓ வந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ என்எஃப்ஓ வந்து வந்திருக்காங்க. நாங்கள் வந்து இது 1/1/2023 அன்றைக்கி ஆரம்பித்தாங்க. என்எஃப்ஓ க்ளோஸ் டேட் வந்து 15/1/2023. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஏன்னு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு 1/1/2023 அன்றைக்கி வாங்கியிருக்காரு. பிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, பிங்கிறவர் இதே ஸ்கீமை இது க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஓகேவா இவர் யூனிட் வாங்கியிருக்காரு. இப்போ 1ஆம் தேதி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 1000 யூனிட் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. இப்போ 15ஆம் தேதி ஒருத்தர் 1000 யூனிட் வாங்கியிருக்காரு. இவங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் வருமா அப்படின்னா வராது. என்எஃப்ஓ ஓப்பனிங் டேட்டு, என்எஃப்ஓ க்ளோசிங் டேட்டு இதுக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்ப்பா. அப்போ வாங்கினா ஒரே ப்ரைஸ் தான் அப்படின்னா 10 ரூபானா இதுவும் 10 ரூபா தான் இருக்கும், இதுவும் 10 ரூபா தான் இருக்கும். ஓகேவா? இதை வந்து இது. ஆனால் இப்போ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்ன பண்ணும், 1ஆம் தேதிக்கு வாங்கினவங்களுக்கும் அவ்வளோக்கு தான் விற்கும், 15ஆம் தேதி வாங்கினவங்களுக்கும் அப்போ தான் விற்கும். உங்களுக்கு யூனிட் எப்போ இஷ்யூ பண்ணணும், பணம் தான் வாங்கிட்டாங்க இங்கேருந்து, யூனிட் ஏதாவது இஷ்யூ பண்ணணும்ல, அதுக்கு டாக்குமெண்ட் ஏதாவது கொடுக்கணும்ல அப்படின்னா என்னைக்கு க்ளோஸ் டேட் ஆகுதோ இப்போ 15/1/2023 க்ளோஸ் டேட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா 20/1/2023 இவங்களுக்கு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா யூனிட்டை வந்து இஷ்யூ பண்ணியிருக்கணும். ஏவுக்கோ பிக்கோ யூனிட்டை வந்து என்ன பண்ணியிருக்கணும் 5 டேஸ் தான், எத்தனை 5 டேஸ்க்குள்ளே யூனிட்டை வந்து இஷ்யூ பண்ணிடணும். சப்போஸ் வந்து ஏ வந்து 1000 யூனிட் 10 ரூபாய்க்கு வாங்கி 1000 யூனிட் வாங்கியிருக்காங்க 10 ரூபாய்க்கு அப்படின்னா டோட்டல் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா 10,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார். இவருக்கு இந்த 1000 யூனிட்டை வந்து 15/1/2023 அன்றைக்கி இது க்ளோஸ் பண்ணுறாங்க, இந்த ஸ்கீம் க்ளோஸ் பண்ணுறாங்க, என்எஃப் ஓப்பன் டேட் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, ஆஃபரிங் டேட்டு 20/1/2023 5 நாளுக்குள்ளே இவர் என்ன பண்ணணும், இவங்களுக்கு யூனிட் இஷ்யூ பண்ணணும். இந்த 1000 யூனிட் அப்படி இஷ்யூ பண்ணலை அப்படின்னா இவங்க எவ்வளோ பணம் கட்டினாங்களோ அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்துடணும். ஓகேவா? ஓகே, சரி.
இப்போ வந்து ஒரு என்எஃப் வந்து வந்துச்சு. என்எஃப் வந்துச்சுன்னா இப்போ எவ்வளோ வாங்குறாங்க ஒரு யூனிட்டு? இவங்க 10 ரூபான்னு வாங்குறாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஜூனில் ஒருத்தர் 15 ரூபாய்க்கு வாங்குறாரு இந்த யூனிட்டை. ஓகேவா? வாங்கும்போது இந்த 10 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, இந்த 10 ரூபா என்ன சொல்லுவாங்கன்னா பேஸ் ப்ரைஸ் என்ன சொல்லுவாங்க? பேஸ் ப்ரைஸ் பேஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பேஸ் ரேட். ரெண்டுமே எது வேணால் கொடுத்துருப்பாங்க, பேஸ் ரேட்டு. இந்த 15 ரூபா என்ன அப்படின்னா ஆன்கோயிங் ப்ரைஸ். என்னது? ஆன்கோயிங் ப்ரைஸ், ஆன்கோயிங் ரேட், ரெண்டில் எது வேணால் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் அண்ட் சர்வீசஸ். டைரக்ட் பிளான்னா என்ன, ரெகுலர் பிளான் என்ன? ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, உங்களுக்கு வீடியோ பெருசாக தெரியலாம். ஒன்று என்ன சொல்ல பார்த்தவங்க, நீங்கள் படிக்கிறதோட ஃபஸ்ட்டு கான்செப்ட் நினைப்பு வச்சுட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீ என்ன இவ்வளோ பேர் இல்லாமல் பெரிய வீடியோவாக இருக்குன்னு ஸ்கிப் பண்ணாதுங்க, பொறுமையாக பாருங்கள். ஓகேவா? டைரக்ட் அண்ட் ரெகுலர் பிளான். டைரக்ட் பிளான் என்ன? இப்போ 2 பேரும் மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. டைரக்ட் பிளான். இதில் வந்து ஏன்னு ஒருத்தர் இருக்கார், இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே பின்னு ஒருத்தர் இருக்கார். இவங்க 2 பேரும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஏங்கிறவர் என்ன பண்ணுறாரு, இவர் ரொம்ப பிஸி ஷெட்யூலாக இருக்கார். என்னது, இவர் ஒரு வேலையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் ஒரு என்ன வேலையில் இருக்கார்? சப்போஸ் ஒரு வக்கீலாக இருக்கார், இல்லை வந்து ஏதோ ஒரு தாலுக்கா ஆஃபீஸில் வேலையில் இருக்கார். இவர் வந்து தாலுக்கா ஆஃபீஸில் வேலையில் இருக்கார். பி வந்து ஃப்ரீயாக இருக்கார். பி வந்து என்ன பண்ணியிருக்காரு, நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காரு, நல்ல கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஃப்ரீயாக இருக்கார். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்க, இவர் ஏங்கிறவர் எப்போ நம்மளுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஆனால் நம்மளுக்கு யாருமே கிடையாது, நம்ம வந்து நம்ம டெய்லி மானிட்டரிங் பண்ண முடியாது, ஆனால் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு ஆளை தேர்ந்தெடுப்போம். இவர் யார், உங்களை மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகேவா? மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து தேர்ந்தெடுத்து இவர் என்ன பண்ணார், அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிலேருந்து ஷேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. பி என்ன பண்ணுறாரு, நம்ம படித்து சும்மா தானே இருக்கோம், சும்மா நம்ம டெய்லி நம்ம மொபைல் நோட்டிட்டு தான் இருப்போம், நம்ம என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக வாங்கிக்குவோம். இவர் என்ன பண்ணுறாரு, டைரெக்ட் பிளான் வாங்குறாரு. டைரெக்டாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து செபிலேருந்து என்ன பண்ணுறாரு, இவர் ஃபண்டு வாங்குறாரு. இவருக்கு எப்போல்லாம் தேவையோ அப்பப்போ. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டரோட வேலை என்ன, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் போட்டுட்டு டெய்லி மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம காசு எங்கெங்கெல்லாம் இருக்குது, கரெக்டாக போதா, சப்போஸ் லாஸ் ஆகிற மாதிரி இருந்தால் டக்குன்னு வேறு இடத்துக்கு மாற்றிடுவாங்க. ஓகேவா? அது வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுவார். இதில் என்னென்னா, இந்த தாலுக்கா ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர் எப்போ நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துட்டேன், இவங்களோட வேலை எங்கெங்கேயோ நல்ல நாலேஜ் உள்ளவங்க இவங்க எங்கே வேணாலும் என் பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டும், நல்ல முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, நான் பணத்தை முழு விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருப்பார். யார்? ஏ இருப்பார். பி என்ன பண்ணுவார், அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் நானே செஞ்சிடப்பா, நம்மளும் டைரெக்டாக தான் வாங்கலாமே, நான் டெய்லி மார்க்கெட்டு பார்ப்பேன், நான் என்ன வெட்டியாக முறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இவர் டைரெக்ட் பிளான் வாங்குறாரு. ஓகேவா? இவர் என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக வாங்குறாரு. ஓகேவா? இப்போ யார் ஏ வந்து என்ன பண்ணியிருக்காரு, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வாயிலாகவும் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வந்து வாங்கியிருக்காரு. இவர் டைரெக்டாக டிஸ்ட்ரிபியூட்டர் தூரம் வாங்கியிருக்காரு அப்படின்னா இவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும். யாருக்கு? டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கமிஷன் கொடுக்கணும். ஆனால் இவர் டைரெக்டாக வாங்கினவருக்கு ஒரு கமிஷனுமே தேவை கிடையாது, ஒரு கமிஷன் கொடுக்க தேவை கிடையாது. ஓகேவா? இப்படி டைரெக்டாக வாங்குறவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை டைரெக்ட் பிளான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டைரெக்ட் பிளான்னு சொல்லுவாங்க. சப்போஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக வாங்குறவங்க எல்லாம் இருக்காங்க பார்த்தியா, டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்டாக் புரோக்கர், ஏஜென்ட், யார் மூலிமா வாங்கினாலும் அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க தான் ரெகுலர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ரெகுலர் பிளான் சொல்லுவாங்க. டைரக்ட் பிளானில் நம்ம தான் மார்க்கெட்டை வந்து அனலைசிஸ் பண்ணி மாற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் ரெகுலர் பிளான் அப்படின்னு நம்மளுக்கு அந்த டென்ஷன் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே நல்ல ஒரு எக்கனாமிஸ்ட்டாக இருப்பாங்க, நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க, மார்க்கெட் அனுபவம் இருக்கும். இவங்களுக்கு கமிஷன் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? இவருக்கு சப்போஸ் கொஞ்சம் நாலேஜ் கம்மியாக இருந்ததுன்னா இவரோட நே வேல்யூ கூட கம்மியாகலாம். ஆனால் இவங்களோட நே வேல்யூ கம்மியாகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. இருந்தாலும் சப்போஸ் வந்து ஒரே பிளானை வாங்கியிருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, ஒரே பிளானை வந்து இப்போ 1 ஜனவரிக்கு ஒரு பிளான் ஆரம்பிக்குது அப்படின்னா அதே பிளானை வாங்கியிருக்காரு, ஏவும் வாங்கியிருக்காரு. 1 ஜனவரி 2023 அன்றைக்கி சேம் பிளான் வந்து பியும் வாங்கியிருக்காரு. சப்போஸ் இவங்க ஜூனில் 2 பேருமே ரிடம்ஷன் வெளில வராங்க அப்படின்னா இவரோட நேவ் வேல்யூ வந்து சப்போஸ் 14 ரூபா இருந்துச்சுன்னா இவரோட நேவ் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 15 ரூபா இருக்கும். ஏன்னா இந்த ஒரு ரூபா இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1% கமிஷன் யாருக்கு போகும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகும்.
ஓகேவா? அதனால் ரெகுலர் பிளானில் என்ன பண்ணுவாங்க, நே வேல்யூ கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கமிஷன் கொடுக்கணும், அசட் மேனேஜ்மெண்ட்டுக்கெலாம் கமிஷன் கொடுக்கணும். சப்போஸ் வந்து உங்களுக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிளானாக வாங்குறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு கமிஷன் கொடுக்க மாட்டாங்க. அதனால் இவங்க நே வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதை வந்து டைரக்ட் அண்ட் ரெகுலர் பிளானுக்கு இடையில உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஓகே, இப்போ நம்ம இந்த நே வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ 14 ரூபா, இது நே வேல்யூ 15 ரூபா. இப்போ இந்த 1 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 ரூபா கமிஷன் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டிஇஆர்னு சொல்லுவாங்கள்ல, அதான் வந்து டிஆர். ஓகேவா? டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, சப்போஸ் வந்து ஒரு யூனிட்டை வந்து இவ்வளோ வாங்கியிருக்காரு, இவர் வந்து 1000 யூனிட் வாங்கியிருக்காரு, ஒரு யூனிட் 10 ரூபான்னு. ஓகேவா? இவருக்கு எவ்வளோ வாங்கியிருக்காரு, இவர் 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இவரும் அதேமாதிரி பிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, 1000 யூனிட் என்ன பண்ணியிருக்காரு, 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, இவரும் 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இப்போ 2 பேரும் ஜூனில் வந்து வெளில வரும்னு நினைக்கிறாங்க. இப்போ நே வேல்யூ எவ்வளோன்னா இவருக்கு 14,000 ரூபா, சாரி 10,000 யூனிட்டு இன்ட்டு 14 ரூபா, இது எவ்வளவு 14,000 ரூபா வந்து இவருக்கு டோட்டலாக நே வேல்யூ வந்திருக்கு. இவருக்கு எவ்வளோ வந்திருக்கு, 1000 இன்ட்டு 15,000 வந்திருக்கு. மீதி இவங்க 2 பேருக்கு இடையில உள்ள கமிஷன் எவ்வளவு, 1000 ரூபா. இந்த 1000 ரூபா தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துப்பாங்க. இதை வந்து என்ன பண்ணுவாங்க, டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன சொல்லுவாங்க, இந்த கமிஷனை டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஓகேவா? ரெகுலர் பிளானில் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிறதுனால இதோட நே வேல்யூ எப்போதும் கம்மியாக இருக்கும். டைரக்ட் பிளானில் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0, அதனால் வந்து இதோட நே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, இது என்னத்துக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இவங்களோட கமிஷனு, அப்புறம் நெட்டு யூஸ் பண்ணுவாங்க, இப்போ அவங்களோட சேலரி இருக்குது, அங்கே கரண்ட் பில் இருக்குது, எல்லாமே. ஓகேவா? அதனால தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் பே அவுட். என்னது டிவிடெண்ட் பே அவுட்னு சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு, டிவைடட் க்ரோத் ஆப்ஷன். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிவிடெண்ட் பே அவுட்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அதான் சொன்னேன். இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வருது. ஓகேவா? இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வருது. இது வந்து 1 ஜனவரி 2023 அப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நே வேல்யூ எவ்வளோ, 10 ரூபா வந்துச்சு. சப்போஸ் நம்ம இப்போ இது வந்து இதோட மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளவு, 1 ஜனவரி 2024 இது மெச்சூரிட்டி பீரியடு. இடையில பார்த்தீங்க அப்படின்னா இது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னு வருது. இப்போ சப்போஸ் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமேலு, எப்போ 3 மாதத்துக்கு மேலே உங்களோட நே வேல்யூ எவ்வளோ வருது, சப்போஸ் வந்து நெட் அசட் வேல்யூ எவ்வளோ வருதுன்னா இதில் 12 ரூபா தான் வருது. எவ்வளோ வருது, 12 ரூபா வருது. இல்லை சரி 16 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதத்துக்கு 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது, 16 ரூபா வருது நெட் அசட் வேல்யூ. இப்போ டிவிடெண்ட் பே அவுட் அப்படின்னா, இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏஎம்சி என்ன பண்ணுறாங்க, இது வந்து அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இதில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்கியிருக்கோம். சப்போஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மார்ச் மாதம் என்ன பண்ணுறாங்க, மார்ச் மாதம் டிவிடெண்ட் தரேன். டிவிடெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இப்போ சப்போஸ் வந்து ஒரு டீ கடை இருக்குது, இல்லை யாருக்காவது ஒருத்தவங்க மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இங்கே ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர்கிட்ட வந்து இவருக்கு ஒரு தொழில் தொடங்குறதுக்காக பணம் தேவைப்படுது, இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்கள்ட்ட எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இவருக்கு எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் சம்பாதிச்சிட்டாரு. அதேமாரி ஏஎம்சி வந்து எங்கேயோ ரியல் எஸ்டேட், எங்கேயோ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சிச்சு. பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறமேல என்ன பண்ணுவாங்க, எப்போ என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, எல்லோரும் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் பணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க. இவங்க ப்ராஃபிட் என்ன பண்ணி 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார். அதில் இவருக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த 3 மாதத்துல 2 லட்ச ரூபா கிடச்சிருக்கு. எவ்வளோ கிடச்சிருக்கு, 2 lakhs கிடச்சிருக்கு. இவர் என்ன பண்ணுவார், எப்போ நான் 3 மாதம் தான் கஷ்டப்பட்டேன், இந்த 1 லட்ச ரூபாயோட சேர்ந்து ஒரு ப்ராஃபிட் வந்துச்சு. எவ்வளோ வந்துச்சு, 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் இன்னொரு 1 லட்ச ரூபா. இந்த 1 லட்ச ரூபாயை நான் வச்சுக்கிறேன். இந்த 1 லட்ச ரூபாயில் பாதி 50,000 ரூபா வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? மீதி 50,000 ரூபா இருக்குது இல்லையா, இது எல்லாத்திட்டையும் கொடுத்துருங்க, மக்கள்கிட்ட கொடுத்துருங்க ப்ராஃபிட்டாக. அப்படி ப்ராஃபிட்டாக கொடுக்கும்போது இப்போ நெட் அசெட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, நெட் அசெட் வேல்யூங்கிறது 16 ரூபாயாக இருக்குது. எவ்வளோ இருக்குது, நெட் அசெட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, 16 ரூபாயாக இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு,
வட்டி கொடுக்குற மாதிரி தாங்க, இடையில வட்டி கொடுக்குற மாதிரி தான் இது. சப்போஸ் யார்ட்டையாவது ஒருத்தவங்க வட்டி வாங்கி வட்டிக்கு கொடுக்குறோம், அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 1 வருஷம் கழிச்சு தான் நம்ம திரும்பி அந்த என்ன பண்ணணும், வட்டி அசலும் கொடுக்கணும். இடையில நம்ம கொஞ்சம் வட்டியை கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு பேர்டன் கம்மியாக இருக்கும்ல. அதேமாரி என்ன பண்ணுவாங்க இவங்க பார்ட் ஆஃப் ப்ராஃபிட்டை டிவிடெண்டாக என்ன பண்ணுவாங்க, டிவிடெண்ட் பே அவுட்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் 16 ரூபா வந்திருக்கா, ஓகேப்பா, ஒரு யூனிட் 6 ரூபா எக்ஸ்ட்ரா, ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு 6 வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஒருத்தர் வந்து 1000 யூனிட் வாங்கியிருந்தார் அப்படின்னா இவருக்கு 6000 ரூபா கொடுத்துருங்க. புரியுதா? என்னது நெட் அசட் வேல்யூ வந்து 3 மாதத்துலேயே ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு யூனிட் வாங்கியிருக்காரு. இவர் ஜனவரியில் யூனிட் வாங்கும்போது எவ்வளவு 10 ரூபா. எத்தனை யூனிட் வாங்கியிருக்காரு, 1000 யூனிட் வாங்கியிருக்காரு. எவ்வளோ வந்துச்சு, 10000 வந்துச்சு. எவ்வளோ வந்துச்சு, 10000 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இவர் மார்ச் மாதம் இதோட வேல்யூ எவ்வளோ 6 ரூபா. ஒரு யூனிட்டுக்கு வந்து 6 ரூபா அதிகரிச்சிச்சு. 10 ரூபாய்க்கு வாங்கினது ஒரு யூனிட்டுக்கு 16 ரூபாய் ஆயிடுச்சு. டோட்டல் 1000 யூனிட் வாங்கியிருக்கோம், நம்மளுக்கு எவ்வளவு 16000 ரூபா. ஓகேவா? இப்போ கம்பெனி என்ன சொல்லுது, ஓகே என்கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிருக்குல்ல, இந்த ப்ராஃபிட் வந்து நான் மக்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இப்போ 6 ரூபா ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபா வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் டிவிடெண்டாக கொடுத்துருங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ வேல்யூ 16 ரூபா. வேல்யூ எவ்வளவு 16 ரூபா. இப்போ போனஸ்ன்னு சொல்லி ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபா கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளோ வரும், டோட்டலாக 6000 நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். எவ்வளோ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் 6000 ரூபா கிரெடிட் ஆகணும். இப்படி வந்து ஒரு பார்ட் ஆஃப் ப்ராஃபிட்டை எடுத்து இன்வெஸ்டருக்கு கொடுக்குறது, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இன்வெஸ்டர்கிட்ட கொடுக்குறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா 16 ரூபாயே இருக்குமா, நம்மளுக்கு தான் ஒரு யூனிட்டுக்கு 6000 ரூபா கொடுத்துட்டாங்களப்பா. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூ நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கினா 10 ரூபா இருக்காது, ஒரு வேல்யூ 12 ரூபா இருக்கும். என்ன இருக்கும், வேல்யூ எவ்வளோ இருக்கும் 12 ரூபா இருக்கும். ஒரு பார்ட் ஆஃப் ப்ராஃபிட்டை கொடுக்குறாங்க, பார்ட் ஆஃப் ப்ராஃபிட் கொடுத்துட்டு இந்த வேல்யூ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டவுன் பண்ணிடுவாங்க. வேல்யூ என்ன பண்ணுவாங்க, டவுன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சில கம்பெனி இருக்குது வேல்யூவை டவுனே பண்ணாமல் இந்த 6000 ரூபா இது இருக்கட்டும்னு சொல்லி 2 சேர்த்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஆனால் எப்போதுமே மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க, எப்பயாவது டிவிடெண்ட் அப்படின்னா பார்ட் ஆஃப் ப்ராஃபிட்டை வந்து இன்வெஸ்டருக்கு நாங்கள் உங்களால் இவ்வளோ கெயின் அடைஞ்சிட்டோம், நீங்கள் பணத்தை வச்சிங்கன்னு ஒரு போனஸ் மாதிரி கொடுக்குறது தான் வந்து என்னது டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த டிவிடெண்ட் அப்படி கொடுத்தா கண்டிப்பாக வேல்யூ கம்மியாகும். வேல்யூ என்னாகும், கம்மியாகும். ஓகேவா? இதுதான் டிவிடெண்ட் பே அவுட்னு சொல்கிறாரு. ஓகே, அப்பப்போ கிடைக்கிற நம்மளோட ப்ராஃபிட்டை மக்களுக்கு உடனே கொடுக்குறது, அதான் டிவிடெண்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்க, ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இப்போ பேங்க்லாம் போகிற ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சப்போஸ் 2 பேர் இருக்காங்க, இதில் வந்து ஒருத்தர் ஏ, இது வந்து ஒருத்தர் பி. இவங்க 2 பேர்ட்டையும் 1 லட்ச ரூபா பணம் இருக்குது. இவர்ட்டையும் 1 லட்ச ரூபா பணம் இருக்குது, இவர்ட்டையும் 1 லட்ச ரூபா பணம் இருக்குது. இவங்க பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. 2 பேருமே 65 வயசு. இவங்களுக்கு 2மே போக முடியாது, 65 வயசு. இது எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இன்றைக்கி 1/1/2023 அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். என்றைக்கு நான் எடுப்பேன் அப்படின்னா இது 1 வருஷம் கழித்து 1/1/2024 அப்போ எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, பி 1/1/2024 அப்போ நான் 23 அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஆனால் எடுக்க போகிறது எப்போ எடுப்பேன், 1/1/2024 தான் எடுப்பேன். நானும் அதே டேட்டில் தான் எடுப்பேன். ஆனால் எனக்கு மாதம் வட்டி வேணும்ப்பா, இதில் வர வட்டி வச்சுட்டு தான் நான் சாப்பிடணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. எவ்வளோ மாதம் வட்டி வருது, இப்போ 1 லட்ச ரூபான்னா மாதம் 300 ரூபா வட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மாதம் எவ்வளோ வருது, 300 ரூபா வட்டி வருது. இந்த 300 ரூபாயை மாதம் ஜனவரி மாதமும் எனக்கு கொடுத்துருங்க, பிப்ரவரி மாதமும் எனக்கு கொடுத்துருங்க, மார்ச் மாதமும் எனக்கு, டிசம்பர் மாதம் வரலையும் மாதம் 300 ரூபா கொடுங்க அப்படின்னு இவர் மாதம் வட்டி வாங்கிக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, ஜனவரியில் 300 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது, பிப்ரவரியில் 300 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது, மார்ச்சில் 300 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது, ஏப்ரலில் 300 ரூபா கிடைக்கிது. இப்போ ஜனவரியில் இப்போ 1 லட்ச ரூபா ஆகும், பிப்ரவரியில் 1,300,000 ரூபா, அப்புறம் மார்ச்சில் 1,200,000 ரூபா, ஏப்ரலில் 1,09,000 ரூபா. அப்படி வந்து இவரோட வட்டியை திரும்பவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. வட்டியை இவர் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ஆனால் இவர் வட்டியை மாதம் வாங்கிக்கிறாரு. இவர் மாதம் வட்டியை வாங்கிக்கிறாரு. இவருக்கு 1 டிசம்பர் 2024 அன்னைக்கு இதோ மாதம் வட்டி வாங்கிட்டார்ல, இவருக்கு இந்த 1 லட்ச ரூபா தான் திரும்பி கிடைக்கும். 1 லட்ச ரூபா தான் திரும்பி கிடைக்கும்.
ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் மாதம் மாதம் வர வட்டியே திரும்பவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அப்படின்னா 1/1/24 அன்னைக்கு சப்போஸ் இவருக்கு வந்து 1 லட்ச ரூபா கிடச்சின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறோம், 1 லட்ச ரூபா கிடச்சிச்சின்னா இவருக்கு 1,08,000 கிடைக்கும், 1,08,000 கிடைக்கும். அப்படின்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாவே என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கொடுக்குற பணத்தை வட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அதை திரும்பி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறது, அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட் அதை அவங்களே பண்ணிப்பாங்க. அதான் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு காமன் டேர்ம் வந்து சொல்லியிருக்கேன், ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா. இப்போ டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னா பார்த்தோம். இப்போ டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, சப்போஸ் வந்து இப்போ ஒருத்தர் ஏங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, 1000 யூனிட் வாங்கியிருக்காரு. எவ்வளோ வாங்கியிருக்காரு, 1000 யூனிட் வாங்கியிருக்காரு, 10 ரூபான்னு வாங்கியிருக்காரு, 10,000 ரூபா கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ மார்ச் மாதம் வருதுங்க, அதே மார்ச் மாதத்தில் இந்த 10,000 ரூபாய்க்கு ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபா அதிகரிச்சிச்சு அப்படின்னா இவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும், 13,000 ரூபா கிடச்சிருக்கு. இப்போ பின்னு ஒருத்தர் இருக்கார், இவர் அதே 1000 யூனிட் வாங்கியிருக்காரு 10 ரூபாய்க்கு, இவர் 10,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதே டோட்டலாக இவர் மார்ச் மாதம் போயிட்டு எவ்வளவு, மார்ச் மாதம் போயிட்டு இவருக்கு 10,000 × 3, 10,000 1000 × 3 10,000 இன்ட்டு இது 13,000 வருமா, அதுமாதிரி இவருக்கும் 13,000 ரூபா கிடச்சிருக்கு. எவ்வளோ கிடச்சிருக்கு, 13,000 ரூபா கிடச்சிருக்கு. இது என்ன பண்ணுவாங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க, இந்த 10,000 வச்சுட்டு 3,000 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் வந்து இந்த 3,000 ரூபாயை பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுறாங்க. இது நீங்களே வச்சுக்கிட்டா அது பேர் என்னது, டிவிடெண்ட் பே அவுட். டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னா எவ்வளோன்னா, இப்போ 13,000 ரூபாப்பா, இப்போ எவ்வளோ ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கும், 3,000 ரூபா வந்து பேங்க் அக்கௌண்ட்டில், 10,000 ரூபா அசல் போக மீதி 3,000 ரூபா இவங்களும் பேங்க் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த 3,000 ரூபாய் இவர் என்ன பண்ணார், பி எடுத்துக்கிட்டாரு. பேங்க் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்களே, எப்போ 3,000 ரூபா நம்ம வந்து பணம் போட்டதுக்கு 3,000 ரூபா நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா பெனிஃபிட் கிடச்சிருக்கு, வட்டி கிடச்சிருக்கு. நம்ம இந்த 3,000 ரூபாய் எடுத்து இன்றைக்கி ஜாலியாக ட்ரெஸ் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி இவர் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாரு. இவர் என்ன ஆப்ஷனில் போவார், டிவிடெண்ட் பே அவுட்டில் போவார். இப்போ டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஓகேப்பா எனக்கு 3,000 ரூபா வந்திருக்கா, இந்த 3,000 ரூபா எனக்கு பணமாக வேணாம், இதை யூனிட்டாக கொடுத்துருங்க. முதல்ல இப்போ என்கிட்ட எத்தனை யூனிட் இருக்குது, 1000 யூனிட் இருக்குது. எத்தனை யூனிட் இருக்குது, 1000 யூனிட் இருக்குது. இப்போ நேம் வேல்யூ எவ்வளோ இருக்குது, ஒரு யூனிட்டுக்கு வந்து 13 ரூபா இருக்குது. எவ்வளோ இருக்குது, ஒரு யூனிட்டுக்கு 13 ரூபா. இந்த 13 ரூபா மாரி 3,000 ரூபாய்க்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த இப்போ ஒரு இதில் சப்போஸ் ஒரு 100 யூனிட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 13னா 2 13 26, மீதி 4 3 13 39, மீதி 1. சரி, அவருக்கு இந்த 3,000 ரூபாய்க்கு ஒரு யூனிட் வந்து 13 ரூபா ரேட்டு. ஒரு யூனிட்டுக்கு 13, ஒரு யூனிட் வந்து எவ்வளவு, 13 ரூபா. ஓகேவா? அப்போனா 100 யூனிட் வாங்கினா எவ்வளவு, 1300 ரூபா. ஓகேவா? 200 யூனிட் வாங்கினா எவ்வளவு, இன்னொரு 1300 வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு 200 235 236 யூனிட் கிடைக்கிது. ஓகேவா? இப்போ இந்த 1000 யூனிட்டோடு சேர்ந்து 236 யூனிட்னா 1236 யூனிட் இவருக்கு வந்து என்னது கிடைக்கும். எத்தனை யூனிட் கிடைக்கும், 2200. ஓகேவா? இப்போ எவ்வளோ வாங்கினாரு, 236 யூனிட் கிடைக்குது. அந்த 236 யூனிட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், 1236 யூனிட் கிடைக்கும். இப்போ இனிமேல் இவருக்கு வட்டி கிடைக்க போகிறது எவ்வளோ, 1236 யூனிட் தான். அதுக்கப்புறமேலு அவரோட நேம் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, யூனிட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. முன்னாடி விட்டு 1000 யூனிட் தான் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது, 1236 யூனிட் இருக்குது. இன்னுமே அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு 1236 யூனிட் தான் நேம் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆனால் இவர்கிட்ட 1000 யூனிட் தான் பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுதான் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னா, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டிவிடெண்டை திரும்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்பி யூனிட்டாகவே வாங்கிறதா வந்து டிவிடெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆப்ஷன். க்ரோத் ஆப்ஷன்னா என்ன அப்படின்னா, க்ரோத் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்ப்பா. இப்போ 1 ஜனவரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். நம்ம எடுக்க போகிறது எவ்வளோ, 1 ஜனவரி 2024 தான் எடுக்க போகிறோம். இடையில எங்களுக்கு ஒரு டிவிடெண்ட் வேணாம், டிவிடெண்ட் பே அவுட் வேணாம், டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வேணாம், இது பற்றி அப்படியே க்ரோத் ஆகிட்டே போட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக மெச்சூரிட்டி ஆகிறப்ப எடுத்துக்கிறது.
இதில் நேம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நேம் வேல்யூ என்னது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதில் உங்களுக்கு டிவிடெண்டும் கிடைக்காது, ஒன்றுக்கு டிவிடெண்ட் பே அவுட்டும் கிடைக்காது, டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நேம் வேல்யூ என்னது இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். யூனிட்லாம் அதிகரிக்காது. இப்போ 1000 யூனிட் வாங்கினீங்களா அதே 1000 யூனிட் தான் கடைசி வரையும் நம்ம இருக்கும். ஆனால் நேம் வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். ஓகேவா? நம்ம பார்த்தோம் இதில் டிவிடெண்ட் பே அவுட் ஆப்ஷன் பார்த்துட்டோம். டிவிடெண்ட் பே அவுட் ஆப்ஷன் எப்படின்னா, எப்போ தான் இடையில ஏதாவது ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டிவிடெண்டை வந்து நம்ம பணமாக வாங்கிட்டு வாங்குவோம். பணம் வாங்கும்போது நெட் அசெட் வேல்யூ கம்மியாகும். அதை வந்து டிவிடெண்ட் பே அவுட்னு சொல்லுவாங்க. டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, நம்மளுக்கு இடையில கிடைக்கிற டிவிடெண்டாக ஒரு பணம் கிடைக்கிது இல்லையா, அதுக்கு சேர்த்து நம்ம என்ன பண்ணுறது யூனிட்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம யூனிட் அதிகரிச்சிக்கிறதா வந்து டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா க்ரோத் ஆப்ஷன். க்ரோத் ஆப்ஷன்னா என்றைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணமோ அதுலேருந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இல்லை டிவிடெண்ட்லாம் கிடைக்காது. கடைசியில் நெட் அசெட் வேல்யூ நிறையா கிடைக்கும். ஓகேவா? இதான் வந்து உங்களுக்கு க்ரோத் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அலாட்மெண்ட் ஆஃப் யூனிட் ஆஃபர் டு தி இன்வெஸ்டர். என்எஃப்ஓ சொல்லியிருக்கோம். என்எஃப்ஓனா எப்போ ஸ்கீம் லான்ச் ஆகுதோ அப்போ வந்து சப்போஸ் வந்து ஒரு யூனிட்டோட விலை 10 ரூபா அப்படின்னா அதான் என்எஃப்ஓ யூனிட்டு. ஓகேவா? என்எஃப்ஓ ஆஃபர் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. என்எஃப்ஓ ஆஃபர் ப்ரைஸ். இது ஆன்கோயிங் ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னா, சப்போஸ் இது வந்து யாராவது மார்ச் மாதத்தில் வந்து இதோட நெட் அசெட் வேல்யூ 13 ரூபா, யாராவது மார்ச் மாதம் வந்து இதை வாங்க விரும்புகிறாங்க அப்படின்னா எவ்வளோ வாங்கலாம்? ஒரு யூனிட் 13 ரூபான்னு வாங்கலாம். இவங்க ஏன்னா 1000 யூனிட் வாங்கியிருக்காங்க. 1000 யூனிட் என்எஃப்ஓட வந்து 10 ரூபாய்க்கு வாங்கினாங்க அப்படின்னா இது எவ்வளவு? 10,000 ரூபாய்க்கு வாங்கிடலாம். சப்போஸ் ஆன்கோயிங் ஆஃபர்னால் இவர் மார்ச் மாதத்தில் வாங்க விரும்புகிறாரு. அப்போ நேம் வேல்யூ எவ்வளோ இருக்குது? 13 ரூபா இருக்குது. அப்போ 1000 × 13 எவ்வளோ? 13,000. எவ்வளவு? 13,000 ரூபா. அதை வந்து ஆன்கோயிங் ஆஃபர். ரைட் விஷயம்னு நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு வந்து இன்னும் நம்ம வந்து என்ன பண்ணுறது,
வேறு மியூச்சுவல் ஃபண்ட் நான் சொன்ன இப்போ பொன்னியின் செல்வன் படம் 1 பார்த்துருக்காங்க, 2 பார்த்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பித்து நல்லா போயிட்டுருக்கு. அதே மியூச்சுவல் ஃபண்டை இன்னொருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க, இன்னொரு ஸ்கீம் 2 கொண்டு வராங்க. அப்போனா ஃபஸ்ட்டில் யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் சேம் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அப்படி மீதி இருக்கும் பட்சத்தில் வேறு யார் வேணாலும் வாங்கிக்கலாம். அதாவது ரைட் இஷ்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போனஸ் இஷ்யூ. இதுதான் ஏதோ கவர் இல்லை, திரும்பி இது வந்துகிட்டே இருக்குது இந்த சில இல்லைன்னா தெரியல. போனஸ் இஷ்யூ அப்படின்னா யாரெல்லாம் வந்து ஓகே போனஸ் இஷ்யூ அப்படின்னா நம்ம முன்னே டிவைடன் பார்த்துருக்கோம், ஆனால் போனஸ் பார்க்கல. போனஸ் அப்படின்னா யூனிட்டாக கொடுக்குவாங்க, இவங்க பணமாக கொடுக்க மாட்டாங்க, யூனிட்டாக கொடுப்பாங்க. சப்போஸ் வந்து இப்போ ஜனவரியில் ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ மார்ச்சில் வந்து இவங்க சப்போஸ் வந்து என்ன பண்ணால் போனஸ் கொடுக்க விரும்புகிறாங்க அப்படின்னா பணத்துக்கு பதிலாக போனஸ். ஓகேவா? போனஸ் அப்படின்னா இவங்க 1000 யூனிட் வாங்கியிருக்காங்க, 10 ரூபான்னு. இவ்வளோ எவ்வளோ வந்துச்சு? 10,000 வந்துச்சு. இப்போ போனஸ் இஷ்யூவில் என்ன பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் வந்து 3 யூனிட் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு 1 யூனிட் ஃப்ரீயாக கொடுப்பா. 3 யூனிட் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு 1 யூனிட் வந்து ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னா, சப்போஸ் யாராவது 3000 யூனிட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 1000 யூனிட் வந்து என்ன கொடுக்கணும்? ஃப்ரீயாக கொடுக்கணும். அப்படின்னா அவங்க யூனிட்டோட நம்பர் ஆஃப் யூனிட் எவ்வளோ ஆகிடும்? 4000 யூனிட் ஆகிடும். எவ்வளோ ஆகிடும்? 4000 யூனிட் ஆகிடும். சப்போஸ் இவங்களுக்கு 3க்கு 1 கொடுக்குன்னா இவங்க 1000 யூனிட் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? 1000 3ல் வகுத்தா 3 9 மீதி 333 334 யூனிட் வந்து யாருக்கு கொடுத்துருவாங்க? இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ இவங்க யூனிட் எத்தனை இருக்கும்? 1334 யூனிட்டு. ஓகேவா? இன்ட்டு 10 ரூபா. அப்போனா உங்களுக்கு ஒரு யூனிட்டு இவங்க 1000 யூனிட் தான் வாங்கியிருக்காங்க, 1334 யூனிட் ஆயிடுச்சு. அப்புறம் இவ்வளோ வந்துடும் உங்களுக்கு. எவ்வளவு? 1334 யூனிட் அப்படின்னா அவங்களோட நேவல் எவ்வளோ ஆயிரும்? 13,340 ரூபா. ஓகேவா? இப்போ 10,000 இருந்தது. ஏன்னா 334 யூனிட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கல்ல, அதில் 334 யூனிட்டோட பணம் எவ்வளோ ஆச்சு? 17,440 ரூபா. இவங்க நேவேல்யூ இப்போ 10 ரூபா தான். எவ்வளோ இருக்கும்? நேவேல்யூ 10 ரூபா தான் இருக்கும். ஆனால் போனஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? போனஸ் பிரகாரம் பார்த்தா உங்களோட இது 1334 பணத்துக்கு பதிலாக யூனிட்டாக போனஸ் கொடுக்குறது. 3 யூனிட் வச்சுருக்கவங்களுக்கு 1 யூனிட் கொடுங்க, இல்லை சில பேர் கொடுப்பாங்க 10 யூனிட் வச்சுருக்கவங்களுக்கு 1 யூனிட் கொடுங்க அப்படின்னு சொல்லி போனஸாக இஷ்யூ பண்ணுறது தான் போனஸ் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. இதில் பணமாக கிடைக்காது, யூனிட்டாக கிடைக்கும். டிவிடெண்ட்லாம் கிடைக்கும், நம்மளுக்கு பணமாக கிடைக்கும், அது அக்கௌண்ட்டில் போயிடும், பேங்க் அக்கௌண்ட்டில் போயிடும். இதில் ஆனால் யூனிட்டாக கொடுக்குறது. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். என்னது? அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மந்த்லி ஸ்டேட்மெண்ட். மந்த்லி ஸ்டேட்மெண்ட்னால் இது ஜனவரி மாதம் அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி இவங்களுடைய யூனிட் ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சு, அப்புறம் 2ஆம் தேதி எவ்வளோ இருந்துச்சு, 3ஆம் தேதி எவ்வளோ இருந்துச்சு, 4ஆம் தேதி எவ்வளோ இருந்துச்சு, இடையில ரிடம்ஷன் பண்ணியிருக்காங்களா, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஒரு மாதத்துக்குள்ள ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் என்னென்னலாம் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதையெல்லாம் கொடுக்குறது தான் மந்த்லி ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தா ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டு. முன்னாடி என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கேட்டாலும் ஃபஸ்ட் நம்ம லெட்டர் எழுதி கொடுக்கணும், அதுக்கப்புறமேல அவங்க லெட்டர் போடுவாங்க, மெயிலில் தான் கிடைக்கும். ஆனால் இப்போலாம் இமெயிலில் வேலை கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? இமெயிலில் நம்மளுக்கு கிடச்சிடும். ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்னால் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபுல்லாக டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும். எப்போ? 1 ஜனவரி 1 ஏப்ரல் தான் ஃபினான்ஷியல். எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1 ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் 31 மார்ச் வரலையும். இது ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு கன்சாலிடேட்டட் மார்லிஸ்ட் மாரி தான். நீங்கள் இப்போ ஒரு 5 மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை ஸ்கீமில்? 5 ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பேன் கார்டு எடுத்து, என்னது பேன் கார்டு தட்டி பார்த்தாவே தெரிஞ்சிடும் நீங்கள் எத்தனை மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணியிருக்கீங்கன்னு. இது எல்லாத்தையும் டோட்டலாக ஓகேவா? நீங்கள் 5 மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் பேன் கார்டை வச்சு இப்போ 5 ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்து உங்களுடைய அக்கௌண்ட் உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு அனுப்பிடுவாங்க. அதான் கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இந்த லெக்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் இப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் இது பார்ட் 1 வச்சுக்கோங்க. பார்ட் 2 வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து போட்டுடுறேன். ஓகேவா? ஓகே, வேறு ஏதாவது டவுட்? ஆனுவல் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இதில் வந்து மந்த்லி ஸ்டேட்மெண்ட்டு, மந்த்துக்கு முதல்ல நேவேல்யூ எவ்வளோ இருந்துச்சு, மந்த் எண்டில் நேவேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி தான் வந்து மந்த்லி ஸ்டேட்மெண்ட். ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் இமெயில் எனக்கு இருப்பாங்க. கன்சால்டேட்டருங்கும்போது இப்போ ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதில் வந்து நிறைய போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்கள் பேன் கார்டை வச்சு கரெக்டாக வந்து எல்லா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் உங்களுக்கு வந்து கொடுக்குறது வந்து கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ உடனே நான் இப்போ போட்டுறேன். தேங்க்யூ.